இறைவனுடைய நியாயமும் இரக்கமும் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. பிரியமானவர்களே, கடவுளுடைய இரக்கமும் சரி, நியாயம், நீதி எல்லாமே ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. அவர் எதை நினைக்கிறாரோ அதை மக்களுக்காக செய்கிறார் என்ற ஒரு கருத்தானது சிறப்பாக இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அழகான ஒரு உவமையை சொல்கிறார். இதுல நிலக்கிழார் ஒருவர் அதிகாலையில வேலைக்கு ஆட்களை நியமிக்கிறார். அதிகாலையில் வர்றாங்க, தோட்டத்துக்கு போறாங்க. அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தெனாரியம் என்று கூலியை பேசி அவர்களை அனுப்புகிறார். வேலை செய்கிறாங்க. 9 மணிக்கு அவர் வெளியில போறாரு. போகும்பொழுது அங்க மக்கள் வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்பா அங்க நிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நாங்க வேலைக்காக இருக்கிறோம், யாரும் இது வரைக்கும் எங்களை கூப்பிடல. அப்படியா, ஏன் தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு தேவையான நியாயமான கூலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் பேர் வேலை இல்லாமலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து, வேலை எங்களுக்கு யாரும் கொடுக்கலையா, என் தோட்டத்துக்கு போங்க, நியாயமான கூலியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு அனுப்புறாரு. அதே போல 3 மணிக்கு போறாரு. 3 மணிக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாக்குறாரு, ஐயோ 3 மணி, காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் இவங்க காத்துட்டு இருக்காங்களே, வேலைக்கு யாருமே இவங்களுக்கு கூப்பிடலையே, இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அவங்க மேல இறக்கம் பண்ணி, போங்க என் தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நியாயமான கூலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு.